வெல்கம் பேக் டு ஃப்ளைங் கலர்ஸ். நான் உங்கள் சந்தியா ராதாகிருஷ்ணன் பேசுகிறேங்க. லாஸ்ட் டைம் என்னோடய கார்டன் விலாகை நான் உங்களுக்கு போட்டேன். அது க்ளீன் பண்ணாத விலாகு, நிறைய பூண்டு செடியெல்லாம் அங்கங்கே வளர்ந்துருந்துச்சு. இந்த விலாகில் என்னென்னா, இந்த கார்டனை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குது கார்டன் சொல்லிட்டு போடுறேன். அதோடு சேர்ந்து சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன், அதையும் நான் பேசுகிறேன். மரம் வளர்க்குறது ரொம்ப நன்மைகள் தரோங்க. மரங்களால் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். மரங்கள் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை ஜென்ரேட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ளே எடுத்துக்குது. அதை நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் முக்கியம். அதனால தான் மரங்கள் எல்லா இடத்துலையும் நடணும்னு சொல்கிறோம். ரெண்டாவது மரங்களால் என்ன உதவினா, பறவைகளுக்கு தங்கும் இடமா இருக்குது. அதே மாதிரி மற்ற உயிரினங்கள், அதாவது மற்ற அனிமல்ஸ்க்கு ஒரு ஷேட் கொடுக்குற இடமாவும் இருக்குது. மரங்கள் இல்லாமல் மழை கிடையாதுங்க. மரங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். மழை நமக்கு வருதுன்னா அது மரங்களால் தான். மரங்கள் இன்னொன்று பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஒரு சுத்தமான காற்றை நமக்கு கொடுக்குது. மரங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல ரொம்ப ஹீட்டு கொடுக்கும். அந்த இடம் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. மரங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நடணும். எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ நம்ம நடணும். அதுவே பாருங்க தென்னங்கீற்று. நாங்கள் எதுவுமே செய்யலை, அதுவே வந்திருக்கு பாருங்க. தென்னங்கீற்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கார்டனெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறோங்க. இனிமேல் தான் நாங்கள் பிளான் பண்ணணும். பெரண்டை செடிங்க பாருங்கங்க, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இனிமேல் தான் இன்னும் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி பெரண்டெல்லாம் போன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரண்டைங்களை சாப்பிடலாம். இது ரொம்ப ட்ரை ஏரியாவில் வளரும். நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, மரம் வளர்ப்போம் பேணி காப்போம்ட்டு. இன்னைக்கு காலங்களில் கல்யாணம், காது குத்து, அதே மாதிரி ஒரு பிறந்தநாள் விழாவெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண சமயத்தில் ரிட்டர்ன் கிஃப்ட்னு கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம மரக்கன்றுகளை கொடுக்கலாம். இது எல்லாரும் நம்ம ஃபாலோ அப் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. எங்கெல்லாம் இடம் இருக்கோ நட்டு வைக்கலாம். அப்போ தான் நம்ம நாடு நல்லா இருக்கும், நல்ல அளவான மழை பெய்யும், வெள்ளம் வராது, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம பண்ணுற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி மரக்கன்றுகளை தான் நம்ம எல்லா இடத்துலையும் வளர்க்கணும். இதை தான் அன்றைக்கே அப்துல் கலாம் ஐயாவும் விவேக் சாரும் சொன்னாங்க. இது எலுமிச்சங்காய் செடிங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் விலாகில், சரியாக காட்ட முடியல. அதேமாதிரி செவ்வாழையும் கொலை தள்ளி இருக்கு, அதையும் அவங்ககிட்ட நான் காட்டுறேன் இந்த வாட்டி. இது தேக்கு மரங்க. தேக்கு மரம் பாருங்கள் எப்படி இருக்கு. நிறைய பூச்சிகள் இருக்கு, நிறைய. இங்கே பாருங்க வாழைப்பழம் எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க. இப்போதைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்னதுன்னா, எந்த இடத்துலலாம் காலி நிலம் இருக்கோ அங்கெல்லாம் வீடு கட்டிடுறோம். நம்ம அதை ஒரு அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை இந்த மாதிரி மரம் நடுறதுக்கோ பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு சின்ன இடமாவது நம்ம வீடு கட்டினா கூட ஒதுக்கி வைக்கணும் கார்டன்ட்டு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமேல் வருங்காலத்தில் யார்கிட்ட ஒரு காணி நிலம் இருக்கோ, அதில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் கோடீஸ்வரங்க. இது நிச்சயம் நடக்குங்க. அதனால் யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ கொஞ்சம் கார்டனுக்குன்னு ஒரு பிளேஸ் விடுங்க. மரம் வளர்க்குறதுக்குன்னு சில இடங்கள் விடுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். கார் பார்க்கிங்க்கு நம்ம விடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மரங்களுக்குன்னு சில இடங்களை நம்ம விட்டுட்டு வீடு கட்டலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, என்ன நம்ம நாட்டில் நடக்குதுன்னா, ஏரி இருக்கிற இடத்துல, குளம் இருக்கிற இடத்துல வீடு கட்டுறாங்க. எல்லா விஷயங்களும் நடக்குது. மரங்களே நம்ம நடுறது கிடையாது. அதனால நமக்கு தண்ணி இல்லை. கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப இறங்கிடுச்சுங்க. எவ்வளோ 400 அடி 600 அடி போர் போட்டால் கூட பூமியில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம மரம் வளர்க்குறது இல்லை. மரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நடுறோமோ நமக்கு பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு தண்ணி இருக்கும், அளவான மழை இருக்கும். இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேது. இப்போ பாருங்கள், தண்ணியை விலை கொடுத்து வாங்குற நிலைமையாக 20 வருஷமாக நடக்குது. இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. 20 வருஷமாக நம்மளாம் என்ன பண்ணுறோம், தண்ணியை விலை கொடுத்து வாங்குகிறோம். இப்போ நம்மளால் பூமியில் எங்கெங்கே தண்ணி இருக்குது, தண்ணி கிடைச்சாலும் உப்பு தண்ணி தானங்க வருது. அதனால இன்னிலேருந்து எல்லாரும் இந்த நியூ இயருக்கும் இந்த தை திருநாளுக்கும் ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுக்கலாம். நான் இந்த வருஷத்துக்குள்ளார இத்தனை மரக்கன்றுகள் நடுவேன். அது உங்களோட சாமர்த்தியம். எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ நான் நடுவேன். நட்ட மட்டும் இல்லைங்க, அதை பார்த்து தண்ணி ஊற்றணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நட்டுட்டு போயிடுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். இந்த மரங்களால் சாயில் எரோஷன் ப்ரிவென்ட் பண்ணுதுங்க. இப்போ நிறைய மழை பெய்யுது, ஃப்ளட்ஸ் அதால் வருது. அதனால் சாயில் எரோஷன்
இந்த மரங்கள் அந்த இடத்துல நட்டு வச்சிங்கன்னா அது நல்லா ப்ரிவென்ட் பண்ணுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இங்கேயும் பாருங்க ஒரு வாழை கொலை தள்ளி இருக்கு. இங்கே ஒரு வாழைக்கொலை இருக்குது, அங்கே 2 வாழைக்கொலை இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோங்க. ஏன்னா அந்த வாழை மரம்லாம் ரொம்ப போயிடுச்சு, அதோட இலைகள்லாம் பிஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. வெத்தலை கொடி, இந்த வெத்தலை கொடியோட ஒரு காம்பை இப்படி எடுத்துட்டு கூட இதை உங்கள் வீட்டில் நட்டிங்கன்னா கூட ஒரு தொட்டி போதுங்க, அது அப்படியே வெத்தலை கொடியாக அழகாக போகும். இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். கலாம் ஐயாவோட கனவு என்னதுன்னா 2016 பில்லியன் ட்ரீஸ் ஃபார் பில்லியன் பீப்புள்ட்டு. அதை நம்மளால் ஃபாலோ அப் பண்ண முடியலனாலும் இன்னிலேருந்து பண்ணலாம். இன்னிலேருந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம இத்தனை மரம் நடப்போகிறோன்னு ஒரு ப்ராமிஸ் மாதிரி, ஒரு ரெசல்யூஷன் மாதிரி நம்ம மனசில் நம்மளே வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ பண்ணலாம். இந்த கீரை செடியெல்லாம் வந்து சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரைலாம் போட்டிருக்கிறேன். இங்கேயும் பாருங்கள் ஒரு வாழை குளத்தள்ளி இருக்குது பாருங்கள். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க விசேஷத்துக்கு மரக்கன்றுகளை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுங்க. நிச்சயம் எல்லாரும் நடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க நிச்சயம் நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனிமேல் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு மரக்கன்றுகளை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய கார்டனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டணும்னு நினச்சேன், இன்னைக்கு காட்டிட்டேங்க. அடுத்த விலாகில் நான் சந்திக்கிறேன் உங்களை. தேங்க்யூ ஸோ மச்.